ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் பத்ராப்பில் சமத்துவ பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்லேருந்து இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாள் நடக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் சும்மா போய் அம்மனை ஜோடித்து வச்சுருப்பாங்க, அதை போய் எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கு வீட்டில் இருந்த ஒரு சேரீ எடுத்து கட்டிக்கிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். நானும் என் பொண்ணு, என் பையன், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்களையும் சேர்த்து நாங்கள் கூப்பிட்டு போனோம். போகிறதுக்கு முன்னாடி நான் கட்டியிருந்த புடவையில் 2-3 செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம். எப்பயுமே வந்து 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே போய் அந்த சாமியை கும்பிட்டணும். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதை வந்து செஞ்ச இடத்துலேருந்து கோயிலுக்குள்ளே தூக்கி வச்சுருவாங்க. அதனால் எல்லாருமே 12 மணிக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் கிளம்பி போகிறப்ப பார்த்திங்கன்னா மணி 10:30. பார்த்திங்கன்னா பாருங்கள், தெருவே வந்து மக்கள் யாருமே தூங்கவே மாட்டாங்க. தெருவே ரொம்ப ஜெகஜோதியாக இருந்தது. நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு நான் நல்லா வீடியோ எடுத்து காட்டுறேன். போகணும், சாமி கும்பிட போனால் ஒரு நாள் கூட்டம் க்யூவில் ரோடு முடிய நிற்பாங்க. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். நாங்கள் எப்போயுமே 8-8:30க்கெலாம் போயிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனதுனால கூட்டமே இல்லை. நேரடியாக போய் சாமியை போய் பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா இருந்தால் க்யூவில் வந்து ஒரு 20-25 பேர்கிட்ட தான் நின்றுருப்பாங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து சாமியை போய் பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா அம்மன் வந்து அழகாக நல்லா சிரிச்ச மாணிக்கு இருந்தது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். அடுத்தடுத்து வர வீடியோவில் பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ சிரிச்ச மாணிக்கு இருக்கிற சாமி எல்லாம் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இனியாரும் அந்த சாமியை தூக்கி கொண்டு போய் கரைக்க கொண்டு போயிடுவாங்க. அப்போ பார்த்தா சாமி முகம் ஆடி இருக்குன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்னால் முடிஞ்சால் நாளைக்கு அந்த வீடியோவை நான் எடுத்து நான் போடுறேன். அப்போ சாமி மூஞ்சியை பாருங்கள், ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு கணிச்சதில்லை. பாருங்கள், அம்மன் பாருங்கள் எப்படி நல்லா சிரிச்ச மாணிக்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு தூக்கி கரைக்க போகிறப்போ பார்த்திங்கன்னா அம்மன் வந்து முகம் ஆடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பரம்பரையாக இந்த ஊரில் வந்து நடந்துட்டு வர ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. இப்படி தான் எங்கள் முத்தாலம்மன் ஸ்டார்ட் ஆச்சு. நாளைக்கு தான் எல்லாம் புதுச்சேரி கட்டி முளைப்பாறை கொண்டு போய் எல்லாம் நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் ரொம்ப களைகட்டும். இன்றைக்கி வந்து அம்மனை வந்து நல்லா செஞ்சு ஜோடித்து வச்சுருக்கிறத போய் அவங்கவுங்க போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. இது வந்து சமத்துவ பொங்கல். எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் சேர்ந்து ஒரே மாதிரி நாங்கள் கும்பிடுவோம். எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்த பொங்கலில் வந்து பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு சமத்துவ பொங்கல். எத்தனை ஊரில் இந்த மாதிரி சமத்துவ பொங்கல்லாம் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டு அவன் வரமாட்டேன்ட்டான். அதனால நானே வந்து ஒரு 2-3 செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு போய் சாமி போய் கும்பிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.